போய் தொலைடா பாரு. எனக்கு அவ்வளத்தையும் பிடிச்சி கழுத்தை திருக்கி போட்டு குழம்பு வச்சிருக்கேன். குழம்பு வச்சு யார் திங்க? வேண்டாம் வேண்டாம், நம்மளால காக்கா குழம்புலாம் திங்க முடியாது. காக்காவை பிரியாணி பண்ணலாம். சூப்பர் ஐடியா. காக்காவை பிரியாணி பண்ணி இன்னைக்கு வித்துருவோம். முதல்ல இவ்வளவு காக்காயும் பிடிக்கணுமே. கௌதமே, கௌதமே, ஏல கௌதமே. என்னம்மா கௌதமே, மேல பாரா. என்னம்மா ஏல எவ்வளவு காக்கா சுத்துது பாரு. ஆமா, அதுக்கு என்ன கௌதமே, எல்லா காக்காயும் அம்மட்ட பிடிச்சுதாப்பா. என்னது பிடிச்சு தரணுமா? ஆமா கௌதமே, அம்மட்ட காக்கா எல்லாத்தையும் பிடிச்சுதாப்பா. நான் இன்னைக்கு சூப்பர் வியாபாரம் பண்ண போறேன் காக்காவை வச்சு. என்னது காக்கா வச்சு வியாபாரம் பண்ண போறியா? என்னம்மா சொல்றா? கௌதமே, சிக்கன் மட்டன்ல விலை ஏறி போச்சு. அத ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்து பிரியாணி பண்ணி வச்சாலும் யாருமே வாங்க மாட்டேங்காவ. விலை அதிகமா இருக்குங்காவ, அப்படி இருக்குங்காவ, இப்படி இருக்குங்காவ, குறைதான் சொல்லியாவ. அதனால இந்த காக்காவை நம்ம இன்னைக்கு பிரியாணி பண்ணி வித்துட்டோம்னா காசு மிச்சமாயிரும், லாபமும் கிடைக்கும். எப்படி என்னோட ஐடியா? எம்மா ஐடியா நல்லதா இருக்கு. ஆனா காக்கா பிரியாணி எல்லாம் யாரு வாங்குவா? ஏலே, காக்கா பிரியாணி சொன்னாதானே வாங்க மாட்டாவே. சிக்கன் பிரியாணின்னு சொல்லி காக்கா பிரியாணியை ஏமாத்தி வித்துருவோம். 100 ரூபா பிரியாணி 50 ரூபான்னு ஆஃபர்ல விற்போம். அப்போ எல்லா கூட்டமும் நம்ம கடைக்கு தானே வரும். சீக்கிரமா காக்காவை பிடியில பிரியாணி பண்ணி வித்துருவோம். இன்னைக்கு வேற ஞாயிற்றுக்கிழமை. ஏம்மா நீ கொஞ்சம் தூர போய் இதை சாப்பிட்டு இருக்காது, காக்கா எல்லாம் கீழே இறங்கும்ல. அப்படியே ஒண்ணு ஒண்ணா நான் பிடிச்சிட்டு வரேன். கௌதமே, அப்ப நான் பிரியாணிக்கு போய் எல்லாத்தையும் ரெடி பண்ணட்டுமா? சரிம்மா. யார்கிட்ட எப்படி பிடிச்ச பத்தியா? இன்னைக்கு இதே மாதிரி அவ்வளவு காக்காயும் பிடிச்சிரேன். பிரியாணிமா, பிரியாணி, சிக்கன் பிரியாணி 50 ரூபாய்க்கு ஒரு பிளேட் சிக்கன் பிரியாணி. வாங்கம்மா வாங்க. பிரியாணிமா, பிரியாணி ஒரு பிளேட் சிக்கன் பிரியாணி 50 ரூபாய் தான். வாங்க வாங்க, ஒன் டே ஆஃபர், ஓடி வாங்க. செல்லம்மாக்கா, என்னதுக்கா பிரியாணி 50 ரூபாய்க்கா? ஆமா சில்வா, 50 ரூபாய்க்கு சிக்கன் பிரியாணி. செல்லம்மாண்டி, வாட் ஏ அமேசிங் ஆஃபர். எப்படி செல்லம்மாண்டி, உங்களால மட்டும் எப்படி இப்படி எல்லாம் ஆஃபர் தர முடியுது? இந்த ஊருக்குள்ள யாருமே 50 ரூபாய்க்கு பிரியாணி போட்டுக்கவே மாட்டாங்க. ஏன் வெறும் குஸ்காவே 80 ரூபாய்க்கு தான் தராங்க. ஆனா நீங்க 50 ரூபாய்க்கு சிக்கன் பிரியாணி போட்டுக்கீங்க. எப்படி செல்லம்மாண்டி? அது எல்லாம் ஒரு சேவை மனப்பான்மையோட தான். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. உன்னை மாதிரி வீட்ல நிறைய பேர் கறி வாங்க முடியாம காசு இல்லாம இருப்பாங்க. அந்த மாதிரி ஆட்களுக்காக தான் இப்படி 50 ரூபாய்க்கு பிரியாணி போட்டிருக்கேன். இதனால எனக்கு நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, நான் கஷ்டமே பட்டாலும் பரவாயில்ல. மக்கள் இதை வாங்கி திருப்தியா சாப்பிடணும், அதுதான் எனக்கு முக்கியம். செல்லம்மாக்கா, அப்படின்னா 5 ரூபாய்க்கு பிரியாணி தருவீங்களா? கேரள போவா, நானே 50 ரூபாய்க்கு பிரியாணி வித்துக்கிட்டு இருக்கேன். இன்னும் குறைச்சு 5 ரூபாய்க்கு தரியான்னு கேட்கா. இவகிட்ட அந்த ஓட்ட 5 ரூபாயை தவிர்த்து ஒண்ணுமே இல்ல போல. எப்ப பார்த்தாலும் எந்த பொருளை போட்டாலும் 5 ரூபாய்க்கு தாங்க, 5 ரூபாய்க்கு தாங்கன்னு உயிரை வாங்கியா. செல்லம்மாக்கா, உங்களதான் எங்களுக்கு 5 ரூபாய்க்கு பிரியாணி தருவீங்களக்கா? ஷில்பா, என்ன கேள்வி இதெல்லாம்? உனக்கு உன் மகளுக்கு நான் ஃப்ரீயாவே பிரியாணி தரேன். என்னது ஃப்ரீயாவா? ஆமா ஷில்பா, ஃப்ரீயா தான். செல்லம்மாண்டி, யூ ரியலி கிரேட். ஆனா எனக்கு அதுக்கு ஒரு உதவி செய்யணும். என்னக்கா செய்யணும்?
சொல்லிட்டு போனா. அவ பேரை சொல்லி சாப்பிட்டா ஏதோ ஆஃபர்லாம் இருக்கா அப்படியா? ஆமா டீச்சர், 5 பிரியாணி வாங்கினா ஒரு பிரியாணி இலவசம். அப்ப சரி, எனக்கு ஒரு 5 பிரியாணி கட்டு, ஒரு இலவச பிரியாணியும் சேர்த்து கட்டு. அப்படியே டீச்சர், 5 பிரியாணியா? ஆமா ஆமா, சீக்கிரம் கட்டித்தா. 2 நிமிஷம் டீச்சர், இதை கட்டித்தானே. ஆஃபர்னா போதும், மொத்தமும் வந்து விழுந்துரும். இன்னைக்கு என் கடை வியாபாரம் கலக்கலாம் நடக்க போகுது. ஆஃபர் ஆஃபர், ஒன் டே ஆஃபர். இன்னைக்கு சண்டே என்பதால் ஒன் டே ஆஃபர். சிக்கன் பிரியாணி வெறும் 50 ரூபாய்க்கு. ஓடி வாங்க, ஓடி வாங்க. சிக்கன் பிரியாணி வேணும்னா ஓடி வாங்க. 50 ரூபாய்க்கு சிக்கன் பிரியாணி. சாமிமா, என்னமா சொன்னா? பிரியாணி அதுவும் 50 ரூபாய்க்கா? ஆமா ஃபிஷ் ஆண்டி, டுடே ஒன் டே ஆஃபர். அதுவும் சண்டே என்பதால் சிக்கன் பிரியாணி வெறும் 50 ரூபாய். அதுலயும் 5 பார்சல் வாங்கினா 1 இலவசம். என் பேரை சொன்னா மட்டும்தான் கிடைக்கும். அப்படியே எங்க கிடைக்கும்? வேற எங்கேயும் இல்ல, நம்ம செல்லமண்டி இருக்காவல்ல, அப்படியே கடையில தான் இந்த ஆஃபர் போட்டிருக்காவ. அவ கடையிலயா? ஏற்கனவே ஒரு தடவை சாப்பிட்டுட்டு எனக்கு உடம்பு சரியில்லாம போயிட்டேன். ஃபிஷ் ஆண்டி, நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. இந்த தடவை உங்களுக்கு உடம்புக்கு ஒண்ணும் ஆகாது. அவங்க ரொம்ப ஹெல்த்தியாவும் ஹைஜீனிக்காவும் தான் சமைச்சிருக்காங்க. இத செல்லமான்ட்டியே சொன்னாங்க. நான் கூட உங்கள மாதிரி தான் டவுட் பண்ணிட்டு கேட்டேன். ஆனா இந்த தடவை அந்த மாதிரிலாம் மிஸ்டேக் எதுவுமே நடக்காதுன்னு சொல்லிட்டாங்க. போய் சாப்பிட்டு பாருங்க ஃபிஷ் ஆண்டி. 50 ரூபாய்க்கு இப்படி ஒரு பிரியாணியான்னு நீங்களே அசந்து போயிருவீங்க. நீங்க 250 ரூபாய் கொடுத்து தான் கடையில போய் சிக்கனே வாங்க முடியும். அப்புறம் ஒரு 1000 ரூபாய்க்கு அது பொருள் வாங்கினாதான் வீட்ல பிரியாணி செய்ய முடியும். இது அப்படி இல்ல ஃபிஷ் ஆண்டி. 200 ரூபாய்க்கு நீங்க ஃபேமிலியோட பிரியாணி சாப்பிடலாம். அதுலயும் 5 பார்சல் வாங்குனீங்கன்னா ஒரு பார்சல் ஃப்ரீ. 250 ரூபாய் கொடுத்தா போதும் ஃபிஷ் ஆண்டி, திருப்தியா சாப்பிடலாம். இன்னும் எதுக்காக யோசிச்சிட்டு இருக்கீங்க? உடனே போய் பிரியாணி வாங்குங்க, சந்தோஷமா சாப்பிடுங்க. அப்படியே இதோ உடனே போறேன். எம்மா, நம்ம கணக்குல 2வது ஆளு கணக்கு வச்சுக்க. சரி சாமி, மத 2 பேரை அனுப்பி விட்டுட்டோம்ல. நான் வேணா போய் பிரியாணி கேட்டு வாங்கி சாப்பிட்டுட்டுமாமா? சரிம்மா. எத்தனை பிரியாணி ஒருத்தர் வாங்குறாங்கன்னு பாத்துக்க. அதுவும் நம்ம கணக்கு தான். போய் அந்த செல்லமாண்டி பக்கத்துல நில்லு. சரி சாமி. பிரியாணி பிரியாணி ஒன் டே ஆஃபர் பிரைஸ். வெறும் 50 ரூபாய்க்கு பிரியாணி. சாமி, கையில் ஒன்றுமே இல்லை, பிரியாணி பிரியாணி என்று கூவி கூவி விட்டு கொண்டிருக்கிறாய். பிரியாணி எங்கே? பிரியாணி தானே, நான் சொல்ற இடத்துக்கு போனா உனக்கு பிரியாணி கிடைக்கும். அதுவும் தரமான பிரியாணி, சுவையான பிரியாணி, சண்டே பிரியாணி ஒன் டே ஆஃபர்ல போயிட்டு இருக்கு. போ பச்சைக்கிளி, சீக்கிரமா போ. எங்கே போ சொல்கிறாய்? செல்லமாண்டி கிடைக்குதா? என்ன சாமி சொல்றா? செல்லமாக்கா 50 ரூபாய்க்கு பிரியாணி விற்கவளா? ஆமா குழந்தை, சண்டே பிரியாணி ஒன் டே ஆஃபர். தரமான பிரியாணி, சுவையான பிரியாணி. உடனே போனா சூடா வாங்கி சாப்பிடலாம். போ குழந்தை. ஆஹா, ரைமிங்கா பேசுறீல, எங்க கிட்டே வா. சரி, அவிய கடைக்கு நீ எதுக்கு விளம்பரம் பண்ணிட்டு இருக்கா? அதுவா, கடை அங்க இருக்கு, யாருக்கும் தெரியாதுல்ல. இங்க இருக்கவியெல்லாம் 50 ரூபாய்க்கு பிரியாணி வாங்கி பயனடையணும்னு தான் செல்லமாண்டியோட ஆசை. அதான் என்னைய போய் சொல்லிட்டு வான்னு சொன்னவள, நான் சொல்றதுக்காக வந்திருக்கேன். ஓ அப்படியா, சரி சரி. பச்சைக்கிளி, நீ போய் ஒரு பிரியாணி வாங்கிட்டு வந்தா. குழந்தாய், நாமளும் இன்று பிரியாணி வியாபாரம் செய்யலாம் என்று தானே நினைத்திருந்தோம். வியாபாரம் போட்டிருந்தால் அன்று போல் இன்றும் வியாபாரமே நடந்திருக்காது. நல்ல வேளை, தப்பித்து விட்டோம். அன்னைக்கு செல்லமாண்டி முட்டை தோசை வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாவ, அதனால தான் உங்களுக்கு வியாபாரம் இல்ல. தெரியும் தெரியும். செல்லமாக்கா முட்டை தோசை வியாபாரம் பண்ணதும் தெரியும். மூட்டை கட்டிட்டு எல்லாரும் ஆஸ்பத்திரியில் போய் படுத்ததும் தெரியும். அதுக்கும் நீ தான் விளம்பரம் பண்ணி வித்தியோ? இங்க பாரு குழந்தை, அது ஏதோ அவங்களுக்கு தெரியாம நடந்துருச்சா. ஆனா இது அப்படி இல்ல. ரொம்ப தரமாவும் சுத்தமாவும் சுவையாவும் இந்த பிரியாணி பண்ணிருக்காவ. அப்படியா, சரி சரி. பச்சைக்கிளி, நீ போய் ஒரு பிரியாணி வாங்கிட்டு வா. எவ்வளவு தரமா இருக்கு, சுவையா இருக்கு, சுத்தமா இருக்குன்னு பாத்துருவோம். சரி குழந்தை, இதோ பறந்து போய் வாங்கி கொண்டு வருகிறேன். என் பேரை சொல்லி கேட்டா 5 பிரியாணிக்கு ஒரு பிரியாணி இலவசம். ஓ, அந்த அளவுக்குலாம் ஆஃபர் இருக்கா? எங்களுக்கு 1 போதும். உன் பேரை சொன்னா அந்த 1 இலவசமா தருவாங்களா? குழந்தை, நீ குடுப்பியோ? நீ ஒரு வியாபாரம் பண்றவா, நீ எதுக்கு இப்படி எல்லாம் கேக்குற? இல்ல, உன் பேரை சொன்னா பெரிய ஆஃபர் இருக்கு, நீ அதனால தான் கேட்டேன். நீ ரொம்ப கிண்டல் பண்ணாண்டா. பிரியாணி பிரியாணி, சண்டே பிரியாணி ஒன் டே ஆஃபர்ல. என்னது சண்டே பிரியாணி ஒன் டே ஆஃபரா? அப்படினா என்னது? ஆமா, பிரியாணியே இல்லாம என்ன வியாபாரம் பண்ணிட்டு இருக்கா? குடுமி வித்துட்டு இருக்கியோ?
எங்க பாப்பா இவ்வளவு கால இத பார்த்தா கோழி கால் மாதிரி இல்லையே, கோழி குஞ்சு கால் மாதிரில இருக்கு. ஏய் குடுமி, என்னது இது? சிக்கன் பிரியாணின்னு சொல்லி கூவி கூவி வித்துக்கிட்டு இருந்தா, இத பார்த்தா பட்டாம்பூச்சி கால் மாதிரில இருக்கு. ஓனர் அது பார்த்தா காக்கா கால் மாதிரி இருக்கு ஓனர். என்னது காக்காவா? ஆமா ஓனர், அது பார்த்தா காக்கா கால் மாதிரி தான் இருக்கு. ஐயோ குழந்தை, இதை எப்படி சாப்பிடுவது? பச்சைக்கிளி, இந்த பிரியாணி நம்ம சாப்பிடக்காக வாங்கிட்டு வர சொல்லல, 50 ரூபாய்க்கு கொடுக்காமலே எப்படி இருக்குன்னு பார்க்க தான் வாங்கிட்டு வர சொன்னேன். இது காலை பார்த்தாலே தெரிஞ்சு போச்சு இது காக்கா பிரியாணி தான். அதனால தான் 50 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்காங்க. இதுல சாமியும் உடந்த. என்னது இன்னசென்டா? பேதி எடுப்பா குடுமிகாரி ஒண்டே ஆப்பரு சண்டை பிரியாணின்னு வித்துக்கிட்டு இருந்தா, இப்போ எல்லாத்துக்கும் தெரிஞ்ச உடனே எனக்கு தெரியாதுங்கறியா? ஏய் பச்சைக்கிளி, போலீஸ்க்கு போன் போடு. சரி குழந்தாய். குழந்தை என் பேர்லாம் சொல்லிடுறது குழந்தை, எனக்கு அதுக்கு சம்பந்தமே இல்ல. ஒரே ஒரு பிரியாணி எனக்கு தாரேன்னு சொன்னவ சொல்ல மாட்டே, அதுக்காக தான் அப்படி வந்து கூவிட்டு நின்னேன். கூவிட்டு நின்னல, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போ. குடுமிகாரி ஒண்ணேலாம் திட்டு முதல்ல ஜெயில போடணும், அப்பதான் இந்த ஊர் சரியா வரும். ஐயோ எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல. ஓடு குடுமி ஓடு, எவ்வளவு தூரம் ஓடியா நானும் பாக்கேன். யார் யாரெல்லாம் அதுல சம்பந்தப்பட்டிருக்கீங்களோ அவள வேற இன்னைக்கு உள்ள போறியே. சீ, என்ன கண்டா இதியா என் கையில இருக்குது. ஓனர் ஆதாரம் ஓனர், தின்னுபடாதுங்க. சரி பேதி இருப்பா, நான் இதை தும்பறோம். என்னை பத்தி நீ என்ன நினைச்சிட்டு இருக்கா? இல்ல ஓனர், ரொம்ப உத்து உத்து பத்தியெல்லாம் தின்றுவீங்களோன்னு நினைச்சிட்டேன். வாங்கம்மா வாங்க, பிரியாணிமா பிரியாணி, 50 ரூபாய்க்கு சிக்கன் பிரியாணி. வாங்க சார், வாங்க மேடம், பிரியாணி சாப்பிட வந்தீங்களோ? உட்காருங்க உட்காருங்க, ஒரு பிரியாணி 50 ரூபாய் தான். 50 ரூபாய் ஒரு பிரியாணி? எப்படிமா இப்படி எல்லாம் விற்க முடியுது? அது வந்து சார், மக்களுக்கு சேவை செய்யணும்னு ஒரு மனப்பான்மையில இறங்கிட்டேன். அதனால தான் கை காசு போட்டு செஞ்சிட்டு இருக்கேன் சார். எப்படி காக்காவை பிடிச்சியா? எனக்கு காக்காவா? என்னம்மா காக்கான்னு சொன்ன உடனே காக்கா மாதிரியே கத்துறா? இல்ல மேடம். இது காக்கா பிரியாணி தானம்மா? ஐயோ, அப்படின்னு உங்ககிட்ட யார் சொன்னது? இது நாட்டுக்கோழி பிரியாணி சார். என்னது நாட்டுக்கோழி பிரியாணியா? நாட்டுக்கோழி பிரியாணியா இருந்தா எங்களுக்கு ஏமா கம்ப்ளைண்ட் வரப்போகுது? என்னது கம்ப்ளைண்டா? யார் பண்ணது? யார் பண்ணாங்கங்கிறது முக்கியம் இல்ல, நீ காக்கா பிரியாணி வித்தியாங்கிறது தான் முக்கியம். சார், நான் காக்கா பிரியாணி வித்ததுக்கு எங்க சார் ஆதாரம் இருக்கு? ஆதாரம் தானே இந்த இருக்கு பாருங்க. சரோஜக்கா, நீங்க எப்பங்க என்கிட்ட வந்து பிரியாணி வாங்குனீங்க? பச்சைக்கிளி ஒரு பிரியாணி வாங்கிட்டு வந்தாலும் அதுல இதுதான் கிடந்து. இது காக்கா கால் தானே? எல்லாத்துக்கும் காக்கா கால போட்டு பிரியாணி பண்ணி கொடுத்துட்டு சிக்கன் பிரியாணி ஏமாத்தி வித்துட்டு இருக்கியோ? சார், இவளை பிடிச்சு ஜெயில போடுங்க சார். நடமா ஸ்டேஷனுக்கு. ஹாய் फ्रेंड्स, எல்லாரும் ஒண்ணா ஸ்டோரி பார்த்து என்ஜாய் பண்ணீங்களா? வாங்க இன்றைய சூப்பர் கமெண்ட்ட படிப்போம். எல்லாரும் சூப்பரான கமெண்ட்ஸ் தான் பண்ணிருந்தீங்க फ्रेंड्स. ஆனா அதுல ரொம்ப சூப்பரான கமெண்ட்ஸ் ஒன்னு ரீட் பண்ணி காட்றேன். யசோதாங்கறவங்க தான் கமெண்ட் பண்ணிருக்காங்க. அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஹாய் ரஜி அக்கா, நான் உங்களோட இலங்கை ரசிகை. என்ன நாளும் நான் உங்களோட கதை பாப்பேன். ஒரு நாள் கதை வரல என்றாலும் ரொம்ப கவலையா இருக்கும். அலுவலகத்துல வேலை செய்யற நேரத்துல பகல்ல சாப்பிடும்போது உங்களோட கதை தான் பாப்பேன். இந்த கதைக்குள் நானும் வாழ்ற மாதிரி ஒரு உணர்வு இருக்கும். நான் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணது உங்களோட 3 சேனல் மட்டும்தான். ரஜி பாப்பா கார்ட்டூன், மினி கார்ட்டூன், சின்ன பாப்பா கார்ட்டூன். இது 3ம் தான். வேற எந்த வீடியோவும் நான் சப்ஸ்கிரைப் கூட பண்ணது இல்ல. எந்த நட்பு வட்டாரத்துல எல்லாருக்கும் சொல்லி உங்களோட கதையை எந்த நாளும் பார்க்க சொல்வேன். உங்க அளவுக்கு வேற யாராலையும் கதை எடுக்க முடியாது. உங்களுக்கு நிகர் நீங்க மட்டும்தான் அக்கா. மேலும் வளர வாழ்த்துக்கள் அக்கா. இலங்கையிலும் ஓனருக்கு உறவுகள் பெருகி கிடக்கு. ஓனர் எங்ககிட்டயும் பேசுங்க, நாங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருப்போம். இவங்க எவ்வளவு அழகா இலங்கை தமிழ்ல கமெண்ட் பண்ணிருக்காங்க. நான் அதை படிக்க முயற்சி பண்ணேன், ஆனா எனக்கு சரியா வரல फ्रेंड्स. யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. அவங்க கமெண்ட் அப்படியே வாசிக்கணும்னு அப்படியே படிச்சேன். ஓனருக்கு அவங்க ஊர்ல ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருக்காங்களா? ஓனரை கூப்பிட்டு ஒரு ஹாய் சொல்லுவோம். ஓனர் ரபியல இங்க வாங்க. ஓனர், உங்களுக்கு இலங்கையில நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்களா? யசோதாங்கறவங்க கமெண்ட்ல சொல்லிருக்காங்க ஓனர். அப்படியா? என்னோட ரசிகர்களுக்கு ஒரு வணக்கம் பூ. நீங்க எந்த ஊர்ல இருந்து பார்த்தாலும் சரி, எல்லாரும் என்னோட சொந்தம் தான். ஹாய் பூ. அப்புறம் நாளைக்கு என்னோட இன்டர்வியூ இருக்கு, உங்களோட கமெண்ட்களை தட்டி விடுங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லா கமெண்ட்டுக்கும் பதில் சொல்லக்கு முயற்சி பண்றீங்க, சரியா?